எனதருமை மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்னைக்கு இயல் 7 இயல் 7லிருந்து புறநானூற்று பாடலை நடத்தப் போகின்றேன். புறநானூற்று செய்யுளை நடத்தப் போகின்றேன். நம்ம இயல் 7 பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே உரைநடை முடித்தாச்சு, 2 செய்யுள் முடித்தாச்சு. இது 3வது செய்யுள் புறநானூற்று பாடல் ஒன்றை நான் இன்று நடத்தப் போகின்றேன். காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த புறநானூற்று பாடலை நடத்துறதுல எனக்கு பெரிய ஆர்வம் உண்டு. காரணம் என்னென்னா, இதை பற்றி பல விஷயங்கள் நான் படித்து தெரிந்து கொண்டேன். அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கின்றேன். போயிடலாமா? சரி, புதிய பாடம் தொடங்க போகின்றோம். தமிழை வாழ்த்திவிட்டு பாடத்திற்குள் செல்லலாம். நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, நம்ம நிறைய வளவளான்னு பேச வேண்டாம். ஏன்னா இதில் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் நான் நேரடியாக பாடத்திற்குள் செல்கிறேன். முதல்ல நுழையும் முன் இந்த புறநானூற்று பாடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். முதல்ல ஏற்கனவே பல பாடல்கள் நம்ம முடித்தாச்சு, இதை பற்றி அதிகமாக பேசியாச்சு. இருந்தாலும் புதிதாக பார்ப்பவர்களுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் என்று சில விஷயங்களை சொல்ல விழைகின்றேன். என்ன அப்படின்னா, சங்க காலம் என்று ஒரு காலம் இருந்தது. அதை பொற்காலம் என்றும் கூறுவோம். அந்த சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை பாட்டும் தொகையுமாக பிரித்திருந்தோம். அதில் தொகை நூல்களில் 8 தொகை 10 பாட்டு. அந்த 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த புறநானூறு. புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்டது. அகம்புறம்னா என்ன, இதெல்லாம் நாம் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் நான். அகம் என்பது காதல் வாழ்க்கை என்றால், அகம் அல்லாதன எல்லாமே புறம்தான். ஈகை, போர், ஒழுக்கம் எல்லாமே புறம்தான். சரியா? காதல் வாழ்க்கை மட்டும்தான் அகம், மீது எல்லாமே புறத்தை சார்ந்தது தான். அப்படி புறப்பொருளை கொண்ட 400 பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த புறநானூறு. பல புலவர்கள் பாடியிருக்காங்க இதுலேயும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிசிராந்தையார் பாடிய ஒரு பாட்டு. ரொம்ப ஃபேமஸான புலவர் பிசிராந்தையார். நிறைய பேர் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சங்க காலம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையாம்மா, அதனுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அது காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலம் அப்படிங்கிறது 3000 பிசி, 3000 அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன், கிமு 3000 கிமுவிலிருந்து 100 ஏசி, ஆஃப்டர் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்கு பின், கிபி. புரியுதா? 3000 கிமுவிலிருந்து 100 கிபி வரைக்கும் 1700 ஆண்டுகள் சங்க காலம், பொற்காலமாக கருதப்பட்ட காலம். இது உங்களுக்கு புதிய தகவலாக தான் இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. ஏன்னா நம்ம நாட்டை சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியணும். அடிக்கடி சங்ககாலம்னு சொல்கிறோம். அதனுடைய பீரியட் எரா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி 100 கிபியிலேருந்து ஆரம்பித்து 500 கிபி வரைக்கும் சங்கம் மருவிய காலம்னு சொல்கிறோம். அதை தான் இடைக்காலம்னு சொல்கிறோம். புரியுதா? 100 கிபியிலேருந்து 500 கிபி வரைக்கும் சங்கம் மருவிய காலம், டார்க் பீரியட், இருண்ட காலம்னு சொல்லுவோம். அதை இடைக்காலம். இது உங்களுக்கு ஒரு தகவலுக்காக நான் சொன்னேன். இப்போ நுழையும் முன்குள்ளே போகலாம். குடிமக்களின் உளப்பாங்கை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிபவனே சிறந்த அரசன். அன்னைக்கு அரசன், இன்னைக்கு அரசாட்சி, அரசியல்வாதிகள், அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் தலைமையில் அன்று முதல் இன்று வரை மக்களை தலைமையில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இது பொருந்தும். மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரசன் செயல்படுவது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும்.
அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்பை சங்க புலவர்கள் மேற்கொண்டனர். புலவர்களின் அறிவுரைகளை தலைமேற்கொண்டு அரசர்களும் செயல்பட்டனர். சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவியறிவுருவு என்னும் துறைப்பாடல்கள் நாட்டு நலனையும் நிர்வாக சீர்மையையும் பாடுவதாக உள்ளன. இது இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு அரசியல் சார்ந்த பாட்டு தான். இது பிசிராந்தையார் மன்னர்களை பார்த்து அறிவுரை கூறுவது போல அமைந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அரசியல் அமைச்சர் ஒருவர் இந்த பாட்டை பார்லிமெண்ட்டில் மேற்கோள் காட்டினாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இதை மேற்கோள் காட்டினாங்க. அந்த இடத்துல இந்த மேற்கோளை காட்டியது பொருத்தமாக எல்லாரும் அதை பெருமையாக சொன்னாங்க. தமிழை அங்கே அவங்க சுட்டி காட்டினாங்க, மேற்கோளாக காட்டினாங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய ட்ரெண்டியாச்சு. ஆனால் அந்த இடத்துல இந்த பாடல் பொருந்துமா அப்படிங்கிறத நான் உங்ககிட்டயே விட்டுட்டேன். மாணவர்களாகிய உங்களிடமே நான் விட்டுவிட்டேன். பாடலை நான் ஃபுல்லாக நடத்திடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சிந்திங்க, இந்த பாட்டு அந்த இடத்துல பொருந்துமா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்களே சிந்திச்சு பாருங்கள். அது உங்ககிட்டயே நான் விட்டுட்டேன். நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல விரும்பலை. சரியா? சரி, அது நான் பாடலை நடத்தி முடித்ததுக்கப்புறம் நான் எதை பற்றி பேசுகிறேங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும். சரி, இப்போ நூல்வெளிக்கு வரலாம். இப்பாடப்பகுதி புறநானூற்றின் 1804வது பாடலாகும். புறநானூறு புறப்பாட்டு எனவும் அழைக்கப்பெறுகிறது. பண்டை தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருவூலமாக திகழ்கிறது. முடிவுடை மூவேந்தர், குறுநில மன்னர், வேளிர் முதலிய சிறப்புடை மக்கள், போர் செய்திகள், கையறு நிலை, நடுகல் போன்ற பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தும் இந்நூலை 1894ஆம் ஆண்டு உவேசா அச்சில் பதிப்பித்தார். உவே சுவாமிநாத ஐயர் அவர் தான் இதை அச்சில் பதிப்பித்தார், இந்த புறநானூற்று நூலை. அவரால் தான் நமக்கு இந்த ஒரு அற்புதமான நூல் கிடைக்கப்பெற்றது என்பதை இதன் மூலமாக நாம் அறியலாம். இந்த மேலே சொன்ன புறப்பாட்டிலிருந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். புறப்பொருள் பற்றி நீ அறியும் செய்திகள் யாவை அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இதை அப்படியே நீங்கள் எழுதணும், அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளனர். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் The 400 songs of war and wisdom, ஏன்னா இது புறநானூறு இல்லையா, அதனால் the 400 songs of war and wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு என்னும் தலைப்பில் 1999ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போ பார்த்துக்கங்க, இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. இப்பாடலின் ஆசிரியரான பிசிராந்தையார் பிசிர் என்னும் பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர். இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார். பிசிர் அப்படிங்கிறது அது ஒரு பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊரின் பெயர். பிசிருங்கிறது இப்போவும் அந்த பழக்கம் இருக்குது. ஊரின் பெயரை முன்னாடி வச்சு தன் பெயரை முன்னாடி வச்சு தன் பெயரை பின்னாடி வைத்து கூறக்கூடிய வழக்கம் இன்றும் வழக்கில் இருக்க தான் செய்கின்றது. சில பேர் அது அப்படி ஊரை தன்னுடைய பெயருக்கு முன்னாடி வச்சு சொல்கிற வழக்கம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இவருடைய இயற்பெயர் ஆந்தையார், புலவருடைய இயற்பெயர். அதனால் தன்னோட ஊரை முன்னாடி போட்டு பிசிராந்தையார் என்று தன் பெயரை வைத்து கொண்டார். இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி. பிசிராந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர் நிலையில் இருந்த சான்றோர் ஆவர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், புலவர்களுக்கு பெரும் மதிப்பு அந்த காலத்தில் இருந்தது, தமிழ் அறிஞர்களுக்கு.
அவர்கள் சொல்வதை அப்படியே மன்னர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் கூறும் அறிவுரைகளை, புலவர்கள் கூறக்கூடிய அறிவுரைகளை. இந்த காலத்தில் சக அமைச்சர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளையே ஏற்றுக்கொள்வது கிடையாது தலைமைகள், இல்லையா? அப்படி இருக்கிற காலத்தில் அன்று அரசர்கள் புலவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அது! புலவர்களிடத்தில் கொண்ட அந்த ஒரு பயம் என்றோ பக்தி என்றோ வச்சுக்க முடியாது. தமிழிடத்தில் கொண்டிருந்த பக்தி, அந்த தமிழ் அறிந்ததால் அந்த புலவர்களுக்கு பெருமை. அப்படி தான் இதை எடுத்துக்கணும். அப்போ அறிவுடை நம்பி பிசிராந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருந்தார்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அறிவுரை பாடல். என்ன அறிவுரை பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறி வரியை வசூலித்து கொண்டிருந்தான் அறிவுடை நம்பி. அது தப்பு அப்படின்னு ஒரு மன்னனுக்கு பிசிராந்தையார் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். அது சம்பந்தமாக அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று பிசிராந்தையார் எண்ணினார். அதற்கு ஒரு மன்னனிடத்தில் போய் நம்ம நேரடியாக அவருடைய குறைகளை அப்படியே முகத்திற்கு நேராக சொல்ல முடியாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவருடைய அந்த பதவி, மன்னன் என்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, ஸ்தானம், அதற்கு நாம் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதனால் ரொம்ப நாசுக்கா, அழகாக, சைக்கலாஜிக்கலாக, உளவியல் ரீதியாக இந்த அறிவுரையை மன்னனுக்கு பிசிராந்தையார் கூறியதாக இப்பாடலை நாம் பார்க்கின்றோம். இப்போ இவ்வளவுதான் பிசிராந்தையார் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரை பற்றி பேசியே ஆகணும், உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த பிசிராந்தையார் ஒரு பாடல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறைய உங்கள் முடியெல்லாம் ஏன் நரைக்கவே இல்லை அப்படின்னு ஒருவர் கேட்கும்போது அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுப்பார் பாடலின் மூலமாக. இதுவும் புறநானூற்று பாடல் தான். அது பிசிராந்தையார் தான். பிசிராந்தையாரை தான் கேட்டாங்க, இவ்வளோ வயசாகுது ஆனால் உங்கள் முடி நிறைக்கவே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தெரியும் இல்லைம்மா உங்களுக்கு? எனக்கு வாய்த்த மனைவியும் மக்களும் மிக மிக நல்லவர்கள், சுயநலமற்றவர்கள், பொதுநலவாதிகள், என் பேச்சுக்கு அடங்கக்கூடியவர்கள். அடுத்து என்னை சுற்றி உள்ள மக்கள், கிராம மக்கள் எல்லோரும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்கள். என்னை ஆளக்கூடிய மன்னன் மக்களை மதித்து ஆளக்கூடிய மன்னனாக இருக்கின்றான். கல்வியை போற்றக்கூடிய, கல்வி கற்றோரை வணங்கக்கூடிய ஒரு பெரும் பண்பு படைத்த மன்னனாக இருக்கின்றான். எல்லாரும் நல்லவங்களாக என்னை சுற்றி இருக்கிறதுனால தான் என் முடி இன்னும் நிறைக்கலை அப்படின்னு பதில் சொல்கிறார். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பகுதி. ஆனால் யார் எழுதுனாங்கங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். அது பிசிராந்தையார் தான், இதே பிசிராந்தையார் தான். இன்னொரு சுவையான விஷயம் இருக்குது பிசிராந்தையார் பற்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்காமலேயே காதல் கொள்வது, கர்ச்சீஃபால் காதல் கொள்வது, காதலுக்காக நாக்க இருக்கிறது, காணாமலே காதல், அப்படி பல திரைப்படங்களை நீங்கள் பார்க்க நேரிட்டு இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு மைய புள்ளியாக இருந்து ஒரு ஒரு கருத்து கிடைச்ச இடம் எங்கே தெரியுமா? பிசிராந்தையார் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சங்க காலத்திலேயே பார்க்காம உயிருக்கு உயிராக நட்பு பூண்டிருந்த நண்பர்கள் இருவர் இருந்தாங்க. அது யாருன்னா பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும். பிசிராந்தையார் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்னு சொன்னேன். கோப்பெருஞ்சோழன் உறையூர் அப்படிங்கிற சோழ நாட்டை சேர்ந்தவர், தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த மன்னன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருவரை ஒருவர் கேள்விப்பட்ட விதத்திலேயே தங்களுடைய நெஞ்சில் இயற்கையாகவே ஒரு நட்பு மலர்ந்தது. அந்த நட்பு மலர்ந்து மலர்ந்து கூம்புதல் என்பதே இல்லாமல் மிக புனிதமான ஆழமான நட்பாக மாறிவிட்டது அது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதே கிடையாது. இயற்கையாகவே அவர்களுக்குள் எழுந்த அந்த அன்பு நட்பாக மலர்ந்து அது விரிந்து கொண்டே வந்தது. இந்த கோப்பெருஞ்சோழன் அவருக்கு 2 பசங்க, 2 ஆண் மக்கள். இவர் ரொம்ப தயை குணமுடையவர் கோப்பெருஞ்சோழன். அதனால நிறைய தான தர்மங்கள், அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு புலவருக்கு மனசில் இடத்த பிடிச்சிருக்க முடியாது இல்லாமல் ஒரு மன்னன். அவர் மிக மிக நல்லவர் என்பதனால் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு செஞ்சார். இதை பார்த்து
கோவப்பட்டார்கள் அவருடைய மகன்கள் இருவரும். இவர் என்ன இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிடுவார் போல இருக்கே, கடைசியில் நம்மளை நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டுருவார் போல இருக்கே. இப்போவும் அந்த மாதிரி ஏகப்பட்ட மகன்கள் இருக்க தானே செய்கிறாங்க, எண்ணம் கொண்ட ஏகப்பட்ட மகன்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போவும் அந்த மாதிரி குணம் கொண்ட மகன்கள் இருந்திருக்காங்க. அது கோப்பெருஞ்சோழனின் மகனாக ஆகிவிட்டது. அதனால் அவங்களுக்கு தந்தையின் மீது பயங்கர கோபம், வெறுப்பு. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, 2 பேரும் சேர்ந்து தகப்பனையே எதிர்க்க துணியும் அளவிற்கு போயிட்டாங்க. அதாவது போர் புரியும் அளவுக்கு போயிட்டாங்க. நீ ஆண்டு கழிச்சதெல்லாம் போதும், எங்ககிட்ட ஆட்சியை கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கொடுக்கல அப்படின்னு உடனே அப்போ போருக்கு வா, நம்ம சண்டை போட்டே நான் வீரத்தை காட்டியே நான் நாட்டை பறித்து கொள்கின்றேன் அப்படின்னு 2 மகன்களும் அப்பா கூட போர் செய்ய துணிந்து விட்டார்கள். இது ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருச்சு கோப்பெருஞ்சோழனுக்கு. எல்லாருமே அவதூறாக பேசுவாங்க இல்லையாம்மா, அப்பாக்கும் பிள்ளைக்கும் போரா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. அந்த மன உளைச்சல் அவருக்கு மிகுதியாகிவிட்டது. அதன் காரணமாக அவர் பிள்ளைங்களை பார்க்கவும் விரும்பலை, அவங்களோட உறவாடவும் அவர் விரும்பவில்லை. அதனால் அவர் என்ன முடிவெடுத்தார் அப்படின்னு பார்த்தா, போர் செய்வதையும் கூடாது என்று பெரும் புலவர்கள், அறிவாளிகள் எல்லாம் அவருக்கு புத்தி சொன்னாங்க. போர் புரியக்கூடாது, நீ எவ்வளோ திறமை படைத்த மாவீரனாக இருந்தாலும் உன் பிள்ளைங்களை எதிர்த்து போர் செய்யக்கூடாது, அது ஒரு தவறான முன்னுதாரணமாக பழி உனக்கு சேரும் அப்படின்னு தடுத்து விட்டார்கள். அதனால் அவர் வேறு வழியே இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, வடக்கிருந்து உயிர் விட துணிந்து விட்டார். இத்தகைய உலகத்தில் நாம் வாழ வேண்டாம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் நாட்டை அவங்களுக்கு மனசார கொடுக்க முடியாது, அதனால் நான் இறந்து விடுகின்றேன் என்று வடக்கிருந்து உயிர் விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, போர்க்களத்தில் அன்றைய காலகட்டத்தில் மானமுள்ளவர்கள், மானமுள்ள அரசர்கள், புறமுதுக பின்னாடி புண்பட்டவர்கள், இவங்கள்லாம் மானமுள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த போர்க்களத்திலேயே வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருந்து ஒரு மனை போட்டு அதில் உட்கார்ந்துருந்து வடக்கு திசை நோக்கி இருந்து அன்ன ஆகாரமே இல்லாமல் உயிரை விட்டு விடுவார்கள். அவ்வளவு பெரிய மானஸ்தர்கள் வாழ்ந்த காலம் சங்க காலம். இப்போ உங்களுக்கு புரியும் அதை ஏன் நம்ம பொற்காலம்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். புரியுதா? அந்த மாதிரி வடக்கிருக்க துணிந்து விட்டான் யாரு, கோப்பெருஞ்சோழன். இதில் என்ன அதிசயம் அப்படின்னா, அதில் தான் இருக்குது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, இதுவரை தான் கண்டிராத நண்பன் பிசுராந்தையார் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஒரு குறிப்பு ஒன்றை சொல்லிட்டு போகிறாரு. கூட இருக்கக்கூடிய அவர் கூட நிறைய பேர் அவரை சார்ந்த விசுவாசிகள் எல்லாம் அன்று உயிர் விட்டார்கள், வடக்கிருந்து உயிர் விட்டார்கள் என்றெல்லாம் வரலாறு கூறுகின்றது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் பக்கத்திலேயே இன்னொரு மனையும் போடுங்க, ஏன்னா நான் இறந்து விட்டேன் என்ற செய்தி கேட்டால் என் நண்பன் கண்டிப்பாக என்னை காண வருவான், என் அன்பு அவனை இங்கே கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா அவன் கண்டிப்பாக அதற்கு மேலே உயிர் வாழ மாட்டான். ஸோ காணாத தன் நண்பனை புரிந்து கொண்டு என் பக்கத்திலேயே ஒரு மனையை அவனுக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வடக்கிருக்கின்றார். அதே மாதிரி செய்கிறாங்க, அவரும் உயிரை விட்டு விடுகின்றார். அங்கே அதே போல் பிசுராந்தையார் வருகின்றார், தன் நண்பனை கேட்கின்றார். அவர் இறந்த காரணத்தையும் இறந்துபட்டதையும் அவருக்கு சொன்ன உடனே அவர் மனசு தாங்க முடியாமல் அந்த கோப்பெருஞ்சோழன் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி அந்த போர்க்களத்தில் வடக்கிருந்து பிசுராந்தையாரும் உயிர் விட்டதாக வரலாறு இருக்கின்றது. நட்புக்கு காணாத நட்பு, 2 பேரும் முகத்துக்கு முகம் பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த ஆழமான நட்புக்காக உயிரை துறந்த 2 நண்பர்களுடைய அற்புதமான கதை இதுக்குள்ளே இருக்குது. அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பாட்டுக்குள்ளே போகலாமா? ஆரம்பிக்கவா பாட்டை? முதல்ல நான் பாடலை ஒரு முறை நடத்திடுறேன், படிச்சுடுறேன். கையில் எப்பவும் போல் பென்சில் வச்சுக்கோங்க. நான் எந்த இடத்துல நிறுத்துறனோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. பொருள் வாரியாக பிரித்து நான் இந்த பாடலை முதலில் படித்து விடுகின்றேன், அதுக்கப்புறம் விளக்கத்தை சொல்கிறேன். சரியாம்மா? காய்நெல் அறுத்து கவளம் கொளினே, மா நிறைவு இல்லத்தும் பல நாட்கு ஆகும். 100 செரு ஆயினும் தமித்து புக்குனினே, வாய் புகுவதெனினும் கால் பெரிது கெடுக்கும்.
அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்தும் நாடு பெரிது நந்தும். மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமொடு பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. இதுதான் முழு பாட்டு. இதில் சிலர் தங்களுக்கு சாதகமாக ஒரு 3-4 வரிகளை மட்டும் நடுவில் இருந்து எடுத்து தங்களுக்கு சாதகமாக சில இடங்களில் பயன்படுத்தி கொண்டார்கள். முழு பாடலையும் நீங்கள் படித்தால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கமாக புரியும். அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா புரியும். இதில் முதல் 4 அடி உங்களுக்கு மனப்பாட பாட்டு வேற, அதனால் நல்லா கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க, சரியா? காய்நெல் அறுத்து கவளம் கொளினே மா நிறைவு இல்லத்தும் பல நாட்கு ஆகும். முதல்ல மான்னா என்னன்னு தெரியணும். காய் நெல் அறுத்து, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காய் நெல் அறுத்து, நல்ல நெல் விளைந்த பயிர்களை எல்லாம் அறுத்து அதை நெல்லை அரிசியாக்கி உணவாக சமைத்து கவளமாக, கவளம் யாருக்கு கொடுப்போம்னு சொன்னால் யானைக்கு தான் கொடுப்போம். இந்த பாட்டு கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக வரிகள் அமைக்கப்பட்டிருக்கும், ஆனால் பொருள் ரொம்ப தெளிவான பொருள். அதனால தான் ரொம்ப சாமர்த்தியமாக ஒவ்வொரு வரிகளை மட்டும் நடுவில் எடுத்து சில பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த முழு பாட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள அர்த்தம் நன்கு புரியும். இந்த கவளம் அப்படின்னா உருண்டை, பெரிய உருண்டை. நம்ம சின்னதாக உருட்டி சாப்பிட்டா அது உருண்டை. அதுவே ஒரு 10 மடங்கு பெரிய சைஸான உருண்டையாக இருந்தால் அது கவளம். அது கவளம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா யானைக்கு கவளமாக உருட்டி 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 யானைக்கு வாயில் போடுவாங்க சாப்பாடை. அதுதான் கவளம், சரியா? அது மா நிறைவு இல்லத்தும் பல நாட்கு ஆகும். மா அப்படின்னு சொன்னால் மா அப்படிங்கிறது ஒரு அளவு. செருனா வயல், சரியா? 100 செரு ஆயினும்னு வந்திருக்குல்ல அடுத்த அடியில். செருனா வயல். அந்த வயலில் உள்ள ஒரு அளவு கணக்கு தான் இந்த மாங்கிறது. மாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் 3இல் 1 பங்கு. மா என்றால் 1 ஏக்கரில் 3இல் 1 பங்கு. அப்போ 1 ஏக்கர் எத்தனை அப்படின்னு பார்த்தா 21 மரக்கா. 21 மரக்கா தான் 1 ஏக்கர். அப்போ மா அப்படிங்கிறது கரெக்டாக சரியாக சொல்லணும்னா 7 மரக்கா தான் ஒரு மா. 1 ஏக்கருங்கிறது பெரிய வயல். அதில் 3இல் 1 பங்காகிய 7 மரக்கா அப்படிங்கிறது ஒரு சின்ன பிட்டு இடம், அவ்வளோதான். வயல் ஒரு சின்ன ஒரு வயல், அதை தான் மான்னு சொல்கிறோம் அளவுப்படி. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு பெரிய ஏக்கர்லாம் நிறைய விளையும், அப்படி இல்லை, குறைஞ்ச ஏக்கரில். முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத நான் முதல்ல கருத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாடலை சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த அறிவுடை நம்பி வேந்தன் அப்படிங்கிறவர் நிறைய வரி வசூலிக்கிறான். இந்த அறிவுடை நம்பி மன்னன் மக்கள் மீது வரி சுமையை திணிக்கின்றான். திணறாங்க மக்கள் வரியை செலுத்த முடியாம. அளவுக்கு அதிகமாக தினம்தோறும் ஒரு வரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வரி, ஒவ்வொரு பொருளுக்கும் வரி. இப்படி அதிக பழுவை சுமையை கொடுக்கின்றான் மக்களுக்கு. யாரு? அறிவுடை நம்பி. இது தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று பிசராந்தையார் விரும்பினார். அவனுக்கு புத்தி சொல்லணும்னு நினைச்சார். அதுக்காக அங்கே போறாரு, அவனை பார்க்குறாரு. அதுக்கு முதல்ல ஒரு ஓமையை சொல்லிடுறாரு. ஏன்னா நேரடியாக மன்னா நீ அநியாயத்துக்கு நீ டேக்ஸு எங்கள் மேலே போடுற, வரி சுமத்துற, எங்களால் தாங்க முடியல, இது தப்பு அப்படின்னு ஒரு மன்னன் கிட்ட போய் சொல்ல முடியுமா நேரடியா? அதனால ஒரு ஓமையை சொல்கிறாரு அந்த இடத்துல. என்ன ஓமை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சின்ன செரு நிலம்தான், ஒரு ஏக்கர் மாதிரி பெரிய நிலம்லாம் இல்லை, ஒரு சின்ன செரு மாநில காணி, அவ்வளோதான், சின்ன ஒரு வயல். அந்த வயலில், சின்ன வயலில் விளைந்த நெல்லாக இருந்தாலும் முறையாக அதை பயிரிட்டு அறுவடை செய்து
புரியுதா? நெல்லாக மாற்றி அரிசியாக மாற்றி அதுக்கு பிறகு நீங்கள் அதை சோறாக மாற்றி சமைத்து அந்த சோற்றை ஒரு கவளமாக உருட்டி யானைக்கு நீங்கள் உணவாக கொடுத்தீங்கன்னா பல நாட்களுக்கு அந்த யானைக்கு உணவு கிடைக்கும். இந்த சின்ன வயலில் இருந்து, சின்ன வயலாக இருந்தாலும் முறைப்படி நீங்கள் அதை ஒரு ஒழுக்கத்தோடு நீங்கள் பயிரிட்டு முறையாக சமைத்து கவளமாக உருட்டி அது வாயில் கொடுத்தீங்கன்னு சொன்னால், நல்லா கவனிங்க, பல நாட்களுக்கு அதுக்கு யானைக்கு உணவு கிடைக்கும். ஆனால் அதுவே யானையே உண்ணட்டும் என்று அந்த வயலுக்குள் அந்த யானையை அனுப்பிட்டா அது வாயில் போகிற நெல்மணிகளை விட காலால் மிதிப்பட்டு அழியும் நெல்மணிகள் தான் அதிகமாக இருக்கும், வீணா போயிடும். அந்த நெல்மணிகள் யானைக்கும் பயன்படாது, புரியுதா? வேற மனிதர்களுக்கும் பயன்படாது, விளைத்தவனுக்கும் பயன்படாது, மண்ணோடு மண்ணாக போயிடும். இதுதான் அந்த பாட்டில் வர்ற ஓமை. அதனால அறிவுடை வேந்தன் நீ என்ன செய்யணும்? நெறி அறிந்து வரி வசூலிக்கணும். நெறினா என்ன? ஒழுக்கம். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒழுக்கமாக வரி வசூலிக்கவில்லை, மனிதாபிமானமற்ற முறையில் மக்களிடம் வரி வசூலிக்கின்றாய். புரியுதா? உங்களுக்கு சொல்ல வந்தது புரியுதா? இப்போ பாட்டுக்குள்ளே போகிறேன் பாருங்க. காய் நெல் அறுத்து கவளம் கொளினே மா நிறைவு இல்லத்தும் பல நாட்கு ஆகும். நல்ல காய்ந்த நெல்லை அறுத்து சமைத்து கவளமாக உருட்டி யானைக்கு கொடுத்தால் அது மா நிறைவு இல்லத்தும், ஒரு சின்ன துண்டு வயலாக இருந்தாலும் அதில் விளைந்த நெல்மணிகள் பல நாட்களுக்கு உணவாக பயன்படும் யானைக்கு. அதுவே 100 செருவாயினும், 100 செருவாயினும், அது 100 மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும், புரியுதா? தமித்து புக்குனினே தானே உண்ணட்டும் என்று, எது? யானை. யானை தானே உண்ணட்டும் என்று உள்ளே அந்த வயலுக்குள்ள அனுப்பிட்டா வாய் புகுவதினும் கால் பெரிது கெடுக்கும். இதுதான் உங்க மனப்பாட பாட்டு. தானே உண்ணட்டும், தமித்துன்னா தானே உண்ணட்டும் என்று அந்த வயலுக்குள் அந்த யானையை அனுப்பிவிட்டால் அந்த யானையின் வாயில் புகும் நெல்மணிகளை விட காலால் மிதிப்பட்டு அழியும் நெல்மணிகள் தான் அதிகமாக இருக்கும். அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே. இதை நல்லா புரிஞ்சுக்கோ மன்னா, நீ இதை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ முறையாக அந்த மக்களுடைய தகுதி அறிந்து அதற்கு ஏற்றாற் போல வரியை வசூலித்தாய் என்றால் அது உனக்கும் பயன்படும், இந்த மக்களுக்கும் பயன்படும். அப்படி முறை அறியாமல் நீ பாட்டுக்கு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமா ஒரு வரியை நீ போட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா அந்த பழு தாங்க முடியாது மக்களால. அப்பா மக்கள் வரியை கட்ட தவறுவார்கள், ஏமாத்த பார்ப்பாங்க, டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, உங்களை ஏமாத்துவாங்க. இதனால உனக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ முறையறிந்து வரியை வசூல் செய், கண்டபடி வரி போடாத. புரியுதா? அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே. நீ அப்படி அறிவோடு, அறிவுடை வேந்தனே, உன்னுடைய பேர்லேயே அறிவை வச்சுட்டு இருக்க வேந்தா நீ. 2 விஷயம், 2 இதுவாக சொல்லலாம். அறிவை கொண்ட வேந்தன் என்றும் சொல்லலாம், அறிவுடை வேந்தன் என்று அவனுடைய பெயரை குறிப்பிடுவதாகவும் வைத்து கொள்ளலாம். எவ்வளோ சாமர்த்தியமாக பாடுறாரு பாருங்க பிசுராந்தையார். நீ அறிவுடையவன், நெறி அறிந்து நீ வரியை வசூலித்தாய் என்றால் கோடியாத்தும், அது உனக்கு பல நன்மைகளை உன்னிடம் கொண்டு சேர்க்கும். நாடு பெரிது நந்தும், நாடும் தழைக்கும். எல்லாரும் ஒழுங்கா டாக்ஸ் பே பண்ணுவாங்க, உனக்கும் பணம் கிடைக்கும், அதை வச்சு நீ நாட்டையும் சிறப்பாக ஆளலாம். மெலியன் கிழவனாகி, கிழவன்னா இங்க வயசானவன்னு பொருள் கிடையாதுமா, அறிவில் மெலியனாகின்னு அர்த்தம். அறிவு கெட்டு, அறிவு குறைந்து, அறிவு இல்லாமல்,
இப்படி பல அர்த்தம் உண்டு இந்த வரிக்கு. மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு. வைகளும்னா என்ன? தினம்தோறும் தினம்தோறும். வரிசை அறியா, வரைமுறையே இல்லாம, எதுக்கு வரி வாங்குறோங்கிற வரையறையே இல்லாம வரிசையா நீ பாட்டுக்கு வரியை விதித்து கொண்டே சென்றாய் என்றால் கல்லன் சுற்றமுடு. உன்னை சுத்தி இருக்கிறாங்க பாரு, சுத்தி ஒரு கூட்டம் உனக்கு அறிவுரை சொல்லாம. இப்போ நான் தைரியமாக உங்ககிட்ட அறிவுரை சொல்ல வந்துட்டேன். ஆனால் உன்னை சுற்றி அமைச்சர்கள் கூட்டம் என்று ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, எதுக்கெடுத்தாலும் கை தட்டிக்கிட்டு, எதை பேசினாலும் கை தட்டிக்கிட்டு, அது அவங்களுடைய அறியாமை. அது அவங்களுடைய அறியாமை. தனக்கு தெரியாததை மற்றவங்க தப்பாக பேசினாலும் அது சரிதான் சொல்லி கைத்தட்டுற கூட்டங்கள் இல்லையா. இல்லைன்னா தலைவனை என்ன சொல்கிறது, ஜால்ரா போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஜால்ரா கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தானே இருக்காங்க இப்போல்லாம் சுற்றி. யாருமா நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க? தலைமைக்கு ஜால்ரா போட்டு வாழ்கிறது தானே இப்போ உள்ள அரசியலாக இருக்குது. ஆனால் அப்போ ஒரு புலவன் கூட நின்று எதிர்த்து நின்று மதி மந்திரின்னு ஏன் சொல்கிறான்? அரசனுக்கு கூட இருக்க வேண்டிய அமைச்சனை மதி மந்திரின்னு ஏன் சொல்கிறான்? புத்தி உடையவனா இருக்கணும் கிட்ட. அவன் தப்பு செய்யும் போது, அரசன் தவறிழைக்கும் போது அதை சுட்டி காட்டக்கூடிய மந்திரியாக இருக்கணும். அவன் தான் மதிமந்திரி. சரியா? ஸோ வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமொடு பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின். பரிவு தப எடுக்கும், மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடிய, மக்களை துன்பப்படுத்தக்கூடிய அந்த நீ வரியை வசூலித்து கொண்டே போவதனால் உன் மீது அன்பு குறைந்து வெறுப்பு ஏற்படும். என் மன்னனே, உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். எனவே இந்த பிண்டம்னா என்ன? வரி. பிண்டம்னா காசு, வரி. இந்த வரிக்கு நச்சின்ன விருப்பப்பட்டு, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தினம்தோறும் ஒரு வரியை நீ உன்னுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து நீ இந்த மக்களுக்கு விதித்து கொண்டே இருந்தாய் என்றால் உன்னிடத்தில் அன்பு குறையும், வெறுப்பு ஏற்படும் மக்களுக்கு. அது கடைசியில் அது எப்படி ஆயிடும்? யானை புக்க புலம் போல ஆயிடும். கடைசியில் அது எப்படி ஆயிடும்? முடிச்சிட்டாரு பாருங்க. யானை புக்க புலம் போல ஆயிடும். எப்படி? தானே உண்ணட்டும் என்று யானையை உள்ள விட்டா எப்படி? யாருக்குமே பயன்படாம தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. அது உனக்கும் பயன்படாது, உலகத்தாருக்கும் பயன்படாது, மக்களுக்கும் பயன்படாது. யானை புகுந்த வயல் போல சீரழிந்து விடும். அப்ப இதுல யானை யாரு? மன்னன். இதுல யானை யாரு? மன்னன். எப்படி யானை புகுந்த வயல்ல உள்ள நெல்மணிகள் மக்களுக்கும் பயன்படாது, யானைக்கும் பயன்படாதோ, அதே மாதிரி தினம்தோறும் ஒரு வரியை நீ பணத்தின் மீது ஆசை கொண்டு, நச்சின்னா விருப்பம் கொண்டு தினம்தோறும் ஒரு வரி சுமையை நீ மக்களிடத்தில் சுமத்தி கொண்டே இருந்தாய் என்றால் உன்னிடத்தில் அன்பு குறைந்து விடும். மக்களுக்கு நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அது யானை புக்க புலம் போல உனக்கும் பயன்படாது, மக்களுக்கும் பயன்படாது. எப்படி அந்த நெல்மணிகள் யானைக்கும் பயன்படாது, விளைத்தவனுக்கும் பயன்படாதோ, அதே மாதிரி கணக்கில்லாம நீ வரியை வசூலித்துட்டு போறது எப்படி இருக்குன்னா ஒரு யானையை வயலுக்குள்ள அப்படியே விட்ட மாதிரி ஆயிடும். அது சீரழிக்கிறது தான் அதிகமாக இருக்குமே தவிர உனக்கு பயன்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல மக்கள்கிட்ட நீ அதிகமாக நீ வரியை வசூலித்து கொண்டே இருந்தாய் என்றால் அந்த வரியை ஒழுங்காக அவங்க கட்ட மாட்டாங்க. உன் மேலே வெறுப்பு வந்துடும். அப்போ ஏய்க்க பார்ப்பாங்க, வரியை கட்டாமல் ஏய்க்க பார்ப்பாங்க, உன்னை ஏமாத்த பார்ப்பாங்க. நீ நினச்சது நடக்காது. அதை விட நீ நியாயமான வரியை மக்களுக்கு விதித்தாய் என்றால் அதை நியாயமாக அவங்களும் கெட்டுவாங்க. எப்படி? உருண்டையாக கவளமாக உருட்டி யானை வாயில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அது உனக்கும் பயன்படும், யானைக்கும் பசியாரும். அவங்கள நீ சுமை மேலே சுமை என்று அவர்களை நீ சுமை தாங்கி மாதிரி நீ அவங்க மேலே வரியை விதித்து கொண்டே இருந்தாய் என்றால்
அவங்க உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ஏமாத்த பார்ப்பாங்க, சீரழியும். நீ நினச்சபடி பணம் உன் கைக்கு வந்து சேராது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ எதுவாக இருந்தாலும் அது சுமையாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சராசரி மக்களுக்கு சுமையாக மாறாமல் வரியை வசூலிக்க வேண்டும் என்று மிக 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 தெளிவாகவும் அழகாகவும் அறிவுடை நம்பிக்கை ஆழமான கருத்தை கூறியிருக்கின்றார் பிசிராந்தையார். இதுதான் பாட்டு. இதுதான் பாட்டு. இந்த பாட்டு இனிமே நீங்க கேட்டு அதை எப்படி பொருத்தணுமோ பொருத்தி பொருளை புரிந்து கொள்ளுங்கள். சரியா என் மாணவ செல்வங்களே? சரியா? சரி, இப்போ பாட்டு முடிஞ்சிருச்சு. நான் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். முழுமையான கருத்தை சொல்லிட்டேன். புரியலைன்னா மறுபடியும் இந்த காணொளியை போட்டு பாருங்க. இதுக்கு கீழே திணை துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அகப்பொருளுக்கும் திணை உண்டு, துறை உண்டு. அதே மாதிரி புறப்பொருளுக்கும் திணைத்துறை உண்டு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே இதெல்லாம் தனியாகவே நான் நடத்தியாச்சு. திணை அப்படிங்கிறது இது என்ன திணைனா பாடான் திணை. பாடான் திணை ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும். ஸோ இது ஒரு ஒரு அறிவுரை பாடலாக இருந்தாலும் அந்த மன்னனையும் கீழே தாக்காம அவன் புகழடைவதற்கு என்ன வழி என்பதை கூறும் வகையில் அமைந்திருக்கின்றதனால் இந்த பாடல் பாடான் திணையாக ஆகின்றது. செவி அறிவுருவு துறை அளபடையில் இருக்குது. செவி அறிவுருவு துறை இது அளபடையில் இருக்குது. செவி அறிவுருன்னா நான் செவியில் அறையும்படியாகன்னா என்ன? அழுத்தி சொல்வது, ஒரு கருத்தை அழுத்தி சொல்வது. செவியில் அறையும்படியாக, செவியில் படும்படியாக, செவி ஏற்கும்படியாக அழுத்தி ஆழமான கருத்தை சொல்வது செவி அறிவுரு துறை. இது ரெண்டும் தனியாக 2 மதிப்பெண் கேள்விகளில் கேட்டாலும் கேட்கலாம். மிக 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 முக்கியமான பாடப்பகுதி இது. இதிலிருந்து கேள்வியும் வரும், மனப்பாட பாட்டும் கண்டிப்பாக இதிலிருந்து கேட்கப்படலாம். எனவே அந்த மனப்பாட பாட்டை மட்டும் மறுபடியும் படிக்கிறேன், நல்லா கேளுங்க. காய் நெல் அறுத்து கவளம் கொளினே மாநிறைவு இல்லத்தும் பல நாட்கு ஆகும் 100 செரு ஆயினும் தமித்து புக்குனினே வாய் புகுவதினும் கால் பெரிது கெடுக்கும். யார? யானையை சொல்கிறாங்க. உருவகப் பாடல் தான் இது. யானையை சொல்வதன் மூலமாக அறிவுடை நம்பிக்கை அறிவுரை கூறுகின்றார் பிசிராந்தையார். அதிகமாக வரி வசூலிக்க கூடாது மக்களிடம். மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அவங்களால கொடுக்க முடியும் அளவில் வரிகளை சுமத்த வேண்டும். அது பழுவாகக்கூடாது. அப்படி பழுவாக மாறிவிட்டது என்றால் அது உனக்கு பயன்படாதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அவங்க அந்த வரியை கெட்ட மாட்டாங்க, ஏமாத்த பார்ப்பாங்க. அதனால் நீ முறையறிந்து அந்த வரியை செலுத்தினா நீ கேட்டேன்னா அது எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அவன் நியாயமான வரியை நீ கேட்டேன்னா அவன் நல்ல முறையில் உனக்கு அந்த வரியை செலுத்தி உனக்கும் பயன்படும், அது மக்களுடைய நல்லாட்சிக்கும் பயன்படும். அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அறிவுடை நம்பிக்கை பிசிராந்தையார் கூறியதாக இப்பாடலில் நாம் பார்க்கின்றோம். இதுதான் இந்த பாடலினுடைய முழுமையான கருத்து. ஸோ மாணவ செல்வங்களே, நீங்கள் பாட்டை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தால் போல பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். இது இந்த ஆசிரியரின் விண்ணப்பம். சரியாம்மா? சரி, இத்தோடு இந்த பகுதியும் முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த காணலாம் கற்கலாம் காணொளியில் உங்களுக்கு ஒரு துணைப்பாடம், சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும், ஐராவதம் மகாதேவன் அவர்கள் எழுதிய அவருடைய சொந்த அனுபவத்தை துணைப்பாடமாக இங்கு கொடுத்துருக்காங்க. அதை அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.